ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுவும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார நம்ம செஞ்சு வச்சிடலாம், டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபியும் கூட. அதுக்கு நான் அவிச்ச முட்டை ஒரு 4 முட்டை எடுத்துருக்குறேங்க. இதை இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி காய் சீவரத்தை வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம துருவணுன்னா அழகாக சின்ன சின்னதாக வந்துடுங்க. உடச்சியும் சேர்க்கலாம். என்னென்னா அது கொஞ்சம் ஈவனாக இருக்காது. அதனால் நம்ம இது மாதிரி செய்யும்போது பொடியாக நல்லா அழகாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி எல்லா முட்டையும் நம்ம துருவி எடுத்தாச்சுங்க. ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்க்குறேங்க. ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே மல்லியும் கருவேப்பிலையும் நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா மைதா மாவு சேர்க்குறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே சோள மாவு சேர்க்குறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த மாவு அந்த முட்டையெல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சு விடுங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அந்த முட்டைக்கு தகுந்த மாவு மட்டும் பிசைஞ்சு விட்டால் போதும். அந்த வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த வெங்காயத்தை கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா உடச்சி விடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம பச்சையாகவே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ சோள மாவு எதுக்குன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த முட்டையை இதில் முக்கி எடுத்து நம்ம பொரிச்சு எடுக்கணுங்க. அதனால் இதை கரைச்சி வச்சுக்கணும். இது கூடவே பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போ இது நம்ம வச்சுருக்கிற அந்த முட்டையை இந்த சோள மாவில் துவச்சிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீதி இருக்கிற உருண்டையும் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. உருண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. ஒரு மிதமான சூட்டில் இருக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடுங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட பிடிக்கும். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டில் எப்போனா முட்டை அவிச்சி முட்டை நம்மளுக்கு சாப்பிடாத அப்படியே வச்சுருந்தா கூட டக்குன்னு அதை பொடி பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாங்க. அவ்வளோதான். இது எக் லாலிபாப்புன்றதால இடையில் சின்ன சின்ன குச்சி மாதிரி நம்ம செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.